கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 2:8 பார்க்கும்போது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா? எல்லாராலும் நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளில் ஆண்டு கொடுக்குற வசனம், சிறுமைப்பட்ட உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதுக்கு மேலே இருக்கிற வசனம் பார்க்கும்போது, கர்த்தர் ஒரு தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஒருத்தனை ஆண்டவர் தான், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் ஆண்டவர் தான். ஒருத்தனை தாழ்த்துகிற அவர் தான், உயர்த்துகிற அவர் தான். அதனால் மனுஷால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், அவமானப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தள்ளப்பட்ட உங்களை தான் கர்த்தர் கையில் எடுத்து உயர்த்த போகிறார். எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட உங்களை தான் ஆண்டவர், யாரெல்லாம் அற்பமாக நினைச்சாங்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். சிறுமைப்பட்ட உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஊழியத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? வேலையில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் மத்தியில் எங்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் கூனி குறுகி நின்றீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ஒருவனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிற ஆண்டவர் தான். அந்த உயர்த்துகிற தேவன் இந்த நாளில் உங்களை உயர்த்தும்படியாக ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். அதனால் கலங்காதீங்க. கர்த்தர் வெட்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஏன்னா இது அண்ணால் அவன் தள்ளப்பட்ட அவமானப்பட்ட நிலைமையில் தேவன் அவளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவள் மனமகிழ்ச்சியாய் ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் எப்படி அண்ணாலே தேவன் உயர்த்தினாரோ, அவள் வெட்கத்தை மாற்றினார், அவமானத்தை மாற்றினது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். தரித்திரத்தை மாற்றப் போகிறார். அவமானப்பட்ட இடத்திலே கர்த்தர் உயர்த்த போகிறார். நல்ல ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் பெரிய கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். அப்போ அதனால் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரை அப்பா, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த இடத்தெல்லாம் தள்ளப்பட்டு கைவிடப்பட்டு உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் ஆவியான தாமே ஆண்டவரை அப்பா வெட்கப்பட்ட அதே இடத்துல அவருடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்த போகிற தயவுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரை. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் நீங்கள் தான் இசப்பா. அதுபோல் ஆண்டவரை பணத்தை நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம் எங்கெல்லாம் அவங்க வெட்கப்பட்டார்களோ அதே இடத்துல கத்தாவே அவங்களே ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லா கடனை அடைத்து கத்தவளை உயர்த்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.